ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். பாண்டியன், பல்லவன், வானதி எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து நான் உங்கள் சோழ அண்ணன்கிட்ட பேசுகிறதுக்கு தான் ஃபோன் நம்பர் கேட்கறதுக்காக உங்கள்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லி சொன்னதுமே பெரிய ஒரு காமெடி கலாட்டாக ஆகிடுது. அதை கேட்டதுமே பார்த்தோம் அப்படின்னா பாண்டியன் இந்த பக்கத்து பல்லவன் எல்லாருமே சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வானதி வந்து சிரிச்சிட்டு அப்படின்னா நீ பாண்டியை பார்க்கலையா சரி அப்படின்னு சொல்லி சமாதானம் ஆகி பேசுகிறாங்க. சூப்பரான ஒரு காமெடி மூமெண்ட்டாக இருக்குது. ஆனால் பல்லவன் தான் பாவம் மறுபடியும் போய் அந்த பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு இருந்து உங்கள் அண்ணன் நம்பரை கேட்கறதுக்காக தான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், ஆனால் நீ இப்படி பண்ணிட்டியப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் அங்கேருந்து வராங்க. மறுபடியும் இங்கே வந்ததுக்கப்புறம் இவங்க 3 பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது பாண்டி, பல்லவன், அந்த வானதி 3 பேரும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுவுமே ஒரு காமெடி கலாட்டாவாக இருக்குது. அந்த பொண்ணு அங்கே தூரத்தில் இருந்து அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. வீட்டில் வந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கடையில் சேரன் இருக்கார்ல, சேரன் வந்து அவர் தான் கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கல்ல வானதியெல்லாம். அதனால் ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுங்கிற மாதிரி முடிவில் தானே அவர் வந்து பார்த்தோம்னா அந்த கல்யாண புரோக்கர்கிட்ட சொல்லியிருந்தாரு. அவங்க வந்து அந்த மாதிரி பொண்ணு வீட்டிலேருந்து வராங்கப்பா அப்படிங்கிற அந்த விஷயம் ஒரு பக்கத்து போயிட்டு இருக்கு. அவர் அப்படியே ஒரு குழப்பத்தோடய இருக்கிறாரு. ஏன்னா இந்த விஷயத்தை வந்து வீட்டில் இவங்ககிட்டலாம் எப்படி சொல்கிறதுங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தில் இருந்துகிட்டு இருக்காரு. இதுக்கடையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நடந்த விஷயத்தை வந்து வீட்டில் வந்து எல்லாரும் பேசி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது பார்த்தா ரொம்ப நேரம் போய்கிட்டு இருக்கு. அப்போ பார்த்தோம் அப்படின்னா நிலா வந்து கேட்டுட்டு இருக்காங்க. பல்லவன் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு இருக்காரு. இடையில வழக்கம் போல் பார்த்தோம்னா நம்ம பல்லவன் சோழன் வந்து அதாவது காமெடி கலாட்டா மாதிரி அந்த பொண்ணு இல்லைன்னா இன்னொரு பொண்ணு நல்ல பொண்ணு வரும் அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே பார்த்தா பாண்டி இருக்கிறாங்க, சேரன் இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. இதெல்லாம் கதையை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா எல்லாரும் சிரிக்கிற மாதிரி பல்லவன் என்ன சொல்கிறாருன்னா, ஆனால் அந்த பொண்ணு இப்போ நம்பர் கேட்டதே உங்ககிட்ட பேசுகிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே எல்லாத்துக்கும் ஒரே ஒரு மாதிரி சிரிப்பாயிடுது. என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதெல்லாம் கேட்டதுமே அந்த வார்த்தை சொன்னதுலேருந்தே நிலாவுக்கு பார்த்தோம்னா சரியான கோவம் வந்துடுது, பொசசிவ்னஸ் ஆகிடுது. அது சோழன்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதை வெளியில் காட்டிக்க மாட்டேங்கிறாங்க. அதை கேட்டதுக்கப்புறம் சும்மாவாக இருப்பார் சோழன். ஏற்கனவே சோழன் வந்து ஆடாத ஆட்டம் ஆடிக்கிட்டு இருப்பார். அதனால் பார்த்தோம்னா நிலாவை வெறுப்பேற்றுற மாதிரி செம்மையாக பேசுகிறாரு. சரியான காமெடி கலாட்டாவாக இருந்துச்சு இன்றைக்கான எபிசோட். ஏன் இந்த ஒரு 2-3 வாரமாக அப்படியே ஒரு மாதிரி போணுச்சுன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரினா ஒரு மாதிரி நார்மலான காமெடி கலாட்டம். இதுவுமே பாருங்களேன், ஏற்கனவே இருந்த அந்த ப்ரொமோவில் இருந்த ஸ்டோரியே பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி கொண்டு போகிறாங்க. ஆனால் உண்மையிலுமே பார்த்தோம்னா இந்த கதையை பொறுத்த வரைக்கும் உட்காந்து கொஞ்சம் நேரம் பார்த்தோம்னா ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை. ஆரம்பத்திலேருந்து இப்போ வரைக்கும் கதையை சும்மா செம்ம ஹைலைட்டாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதனால தான் ஒரு பெரிய ஒரு ஃபேன்ஸ்க்கு வந்து இந்த கதைக்கு வந்து இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சதான். சரி, இப்போ நம்ம கதைக்கு வருவோம். மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா பஸ் ஸ்டாண்டில் போய் அந்த பொண்ணை பார்த்து நான் பேச போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு நிறைய ஸ்ப்ரேலாம் அடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ சேரன் ஒரு பக்கத்து அந்த பொண்ணு பார்க்குற விஷயமா வர போகிறாங்க அப்படிங்கிற அந்த கவலையை வீட்டில் எப்படி சொல்ல போகிறேன்னு அது ஒரு பக்கத்து இருந்தாலும் இவர் இந்த மாதிரி காமெடி கலாட்டா பண்ணிட்டு கிளம்புறாரு. நிலாவையும் அப்பப்போ வம்புழுத்துக்கிறாரு. நிலா வந்து நீங்கள் போங்க எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாரு. ஆனால் பார்த்தா நிலா போய் சோழனை பிடிச்சி அப்படியே ஒரு 2 சட்டையை பிடிச்சி அடிக்கிற மாதிரிலாம் இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் காட்டினாங்க. ஆனால் அது வந்து கனவு தான். நாளைக்கான எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பார்க்கலாம் அடுத்து என்னெல்லாம் நடக்குதுன்னு தொடர்ந்து பேசலாம். இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.